முதலாக தேவனின் சத்தத்தை கேட்ட நான்சி என்ற வாலிப பெண்ணின் கதை. அவள் பெற்றோர் அநேக சிரமத்தோடு அவளை காலேஜில் படிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை நேசித்த ரொம்ப அருமையான பெண் நான்சி. காலேஜுக்கு அன்னைக்கு போய்விட்டாள். ஆனால் அவளுக்கு கிளாஸ் கவனிக்க மனது இல்லை. அவள் மனது எதையோ தேடிக்கொண்டிருந்தது. அந்த வாரம் சர்ச்சில் அவள் கேட்ட ஒரு வார்த்தை அவள் காதில் வந்து கொண்டே இருந்தது. தேவ சத்தத்தை கேட்ட மனிதர்கள் என்ற தலைப்பில் அந்த பாஸ்டர் பேசிக் கொண்டிருந்தார். சபையில் ஒரு சிலரை தவிர இந்த பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார் சபை மக்களை பார்த்து, யார் யார் இதுவரை தேவ சத்தத்தை கேட்டீர்கள் என்று. அநேகர் அரை கையும் கால் கையுமாக தயங்கி தயங்கி தூக்கினார்கள். உடனே பாஸ்டர் சொன்னார், தூக்கினால் தைரியமாக முழு கையாய் தூக்குங்கள், இல்லாவிட்டால் கையை இறக்குங்கள் என்று யாரும் சந்தேகத்தோடு தூக்க வேண்டாம் என்று சொன்னார். உடனே ஒவ்வொருவர் கையாக கீழே இறங்கியது. ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. பாஸ்டர் பிரசங்கத்திற்கு திரும்ப போக வாயை திறக்கும் நேரத்தில் ஒரு சிறு பெண் திடீரென்று எழுந்து நின்றாள். பாஸ்டர், ஏசப்பா என் கூட பேசினார் என்று. என்னம்மா அவன் கூட பேசினார் என்று. உடனே அந்த சிறு பெண் சொன்னாள், உன் அப்பா ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார் என்று ஏசப்பா என் கூட சொன்னார். அவள் அப்பா ஒரு குடிகாரர். சபையில் அநேகர் அதை நம்பவில்லை. அது எப்படி, நம்ம எல்லாரும் கேட்கல, கேட்டிருக்குமோ இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. ஆனால் நான்சியின் மனதில் இது ஆழமாக பதிந்தது. எப்படியாவது ஏசப்பாவின் சத்தத்தை நானும் அந்த சிறு பெண் போல கேட்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். பேசுகிற தெய்வம்தான் நம் இயேசு கிறிஸ்து என்று ஆழமாக நம்பினாள் நான்சி. ஆனால் இதுவரை அவர் சத்தத்தை கேட்க அவள் ஆர்வப்பட்டது இல்லை. தன் வீட்டு பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக யோசித்துப் பார்த்துக் கொண்டிருந்தாள். டீச்சர் சொன்னது ஒன்றும் அவள் காதில் ஏறவில்லை. எப்போதும் நல்லா படிக்கும் பெண்தான் நான்சி. ஆனால் அன்றைக்கு கிளாஸ் ரொம்ப வெறுப்பா போவது போல் தோன்றியது. வெளியே பயங்கர மழை. மழை சத்தம் பாதியும் டீச்சர் சத்தம் பாதியுமாக அவள் காதில் அரைகுறையாக விழுந்து கொண்டிருந்தது. லேசாக கண் அயர்ந்தாள் நான்சி. அப்போதுதான் அந்த அற்புதம் நடந்தது. வீட்டுக்கு போனதும் ஜெப எண்ணெயை எடுத்து உன் அம்மா தலையில் பூசு. இதுதான் அவள் கேட்ட முதல் தேவ சத்தம். இதை 3 முறை கேட்டாள். கேட்டதும் அவள் முழித்து விட்டாள். அவளுக்கு அளவு கடந்த சந்தோஷம். என் கூட கர்த்தர் பேசினார் என்று அவளால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. நான்சியின் அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதுதான் ஒற்றை தலைவலி. கேட்க சாதாரணமாக இருந்தாலும் அது வந்துவிட்டால் அவள் அம்மா அதிக வேதனைப்படுவதை அவள் கண்கூட பார்த்திருக்கிறாள். அவள் அப்பாவும் அநேக டாக்டரிடம் கூட்டிட்டு போயிருக்கிறார். கண்ணாடி போட சொல்லுவார்கள், மாத்திரை தருவார்கள், ஸ்கேன் பண்ணி நரம்பு பிரச்சனையா என்று பார்ப்பார்கள். இருந்தாலும் அவருடைய முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது. நான்சி இப்போது சர்ச்சில் கொடுத்த ஜெப எண்ணெய் எங்கேயோ இருந்துச்சே, எங்க கடைசியா பார்த்தோம் என்று மனதில் யோசித்துக் கொண்டிருந்தாள். சரி, போனதும் முதலாவது அதைதான் செய்ய வேண்டும் என்று காலேஜ் எப்போ முடியும் என்று பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் வீட்டில் யாருக்கும் ஜெப எண்ணெய் மீது நம்பிக்கை இல்லை. சர்ச்சில கொடுத்தா சும்மா வாங்கி வைப்பார்கள், அவ்வளவுதான். இயேசுவின் இரத்தம் என்று அந்த பாட்டிலில் எழுதியிருக்கும். அதை நான்சி பார்த்திருக்கிறாள். வீட்டுக்கு வந்ததும் அவள் அம்மாவை பார்த்தாள். பொதுவாக சாயங்காலம் வேலை விட்டு வந்ததும் அவள் அம்மா தலையை பிடித்துதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அன்றைக்கும் அப்படித்தான். ஒரு செல்ஃபில் எண்ணெயை தேடி பார்த்தாள் நான்சி. கரெக்டா அது அங்கேதான் இருந்தது. எடுத்துட்டு வந்து அவள் அம்மா தலையில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று பூசினாள். இதை ஏன் பூசுற, போய் விக்ஸ் எடுத்துட்டு வா என்றார்கள் அவள் அம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா ப்ளீஸ், ஏசப்பா சத்தத்தை கேட்டேன் என்றாள் நான்சி. அவள் அம்மா இருந்த தலைவலியில் எதையும் காதில் வாங்கவில்லை. 10 நிமிடமானது, 20 நிமிடமானது. அவள் அம்மா புலம்பாமல் அப்படியே சோபாவில் சாய்ந்தபடி குழந்தையை போல தூங்குவதை பார்த்தாள். ஒரு அரை மணி நேரம் கழித்து அவள் அம்மா எழுந்து வந்தாங்க. நான்சி, எனக்கு தலைவலி இல்லைன்னு சொன்னாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவா நைட்டு வர அவள் அம்மா புலம்புவதை பார்ப்பாள். மறுநாளும் செக் பண்ணி பார்ப்போம் என்று பார்த்தாள். வலி வரல. மறுநாள் 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 என்று 7 நாள் பார்த்தாள்கள். வலி வரவே இல்லை. 7ஆம் நாள் சண்டே சாட்சியில் நானும் தேவ சத்தத்தை முதன்முறையாக கேட்டேன் என்று சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாள் நான்சி.